களுத்துறை வர்னத் பெர்னாண்டோ விளையாட்டரங்கில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலையை உடைத்து அங்கிருந்த சுமார் 40,000 ரூபாய் பெறுமதியான டொஃபிகள் மற்றும் சாக்லேட்களை திருடிய குற்றச்சாட்டில் 3 சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சிறுமிகள் 13, 14 மற்றும் 15 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை தெற்கு தலைமையக போலீஸ் நிலையத்தின் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் தினேஷ் சில்வா தலைமையிலான குழுவினர் முன்னெடுத்த விசாரணைகளின் போதே இந்த சிறுமிகள் அடையாளம் காணப்பட்டனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குறித்த சிறுமிகள் தங்கியிருந்த சிறுவர் இல்லத்திலேயே மறைத்து வைக்கப்பட்டிருந்த டொபிகள், சாக்லேட்கள், லாலிபாப்கள் மற்றும் சுவிங்கம் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த சிறுமிகள் தங்கியிருந்த சிறுவர் இல்லத்தின் சாவியை திருடிவிட்டு அதிகாலை 1:30 மணியளவில் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பின்னர் விளையாட்டரங்கு சிற்றுண்டி சாலையின் முன்பக்க கண்ணாடியை தடியால் அடித்து உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். அங்கிருந்த இனிப்பு வகைகளை பொலித்தீன் பைகளில் நிரப்பிக்கொண்டு மீண்டும் சிறுவர் இல்லத்திற்கு சென்று அவற்றை மறைத்து வைத்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. இவர்கள் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சிறுவர் இல்லத்தில் தங்கியிருந்த சிறுமிகள் இவ்வாறான திட்டமிட்ட கொள்ளையில் ஈடுபட்டமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.